இந்த இஎம்ஐன்ற அந்த ஸ்கீம் ஒரு பர்ஃபெக்ட்டான விஷயமா இல்ல அது தப்பான? இல்ல இம்பர்ஃபெக்ட். அது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். எடுத்துட்டா லைஃப்ல ரொம்ப கஷ்டப்படுவோம். அதனால யாராவது பாதிக்கப்பட்டவங்க யாருன்னா பாத்திருக்கீங்களா? நானே பாதிக்கப்பட்டோம். வாங்கியிருக்கோம், குடும்பமே அழிஞ்சு போச்சு. அதே மாதிரி தான் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் எடுத்துட்டு போனான். இஎம்ஐல தூக்கிட்டு போயிட்டாங்க ப்ரோ என்னத்த? பைக்கை. சுச்சுவேஷன் மேலே அது கட்ட முடியல. ஓ, அதனால குடும்பமே இதாக போயிடுச்சு. எல்லாத்தையும் வித்தாச்சு, எல்லாம் இது பண்ணியாச்சு. எங்களை மாதிரி யாரும் நடுத்தர ஆளுங்களுக்கு நல்லது. அது மாதிரி பைக்கு 220 வாங்கின இஎம்ஐல போட்டு ஓகே, கட்ட முடியாம போயிட்டு சீஸ் பண்ணிட்டாங்க. சீஸ் பண்ணிட்டாங்க. ஆமா, அது கொஞ்சம் வருத்தமா இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் எதுவுமே இஎம்ஐல வாங்கக்கூடாதுன்னே சொல்லுவேன். டைரக்டா காசு கொடுத்து வாங்கினா ஒரு 100 ரூபா கம்மியா இருக்கும். இஎம்ஐங்கும் போது அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசு போட்டு வாங்குறதுனால அது வட்டி கணக்கு தான் வருது. நம்மளுமே மிடில் கிளாஸ் பசங்களுக்கு பாத்தீங்கன்னா அது ஒரு கஷ்டமான விஷயம் தான். காசு இல்லாத டைம்ல நம்மளால கட்ட முடியாது, கொஞ்சம் மாட்டிக்கிறோம். மனிதனுடைய ரத்தத்தை உரியிற மாதிரி தான் அது. வட்டி தான், வட்டி பிசினஸ் மாதிரி தான் அது இஎம்ஐ. இப்போ சில பேர் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்டு இஎம்ஐ போட்டு பைக் வாங்கலாம். வேஸ்ட் தானே அது. நல்லது கிடையாது. அது மக்கள் மேல சுமைகளை போடுற மாதிரி தான். இஎம்ஐல வாங்குறது முழுக்க முழுக்க தவிர்க்கிறது நல்லது. என்ன பொருள் வாங்கிருக்கீங்க இஎம்ஐல? டிவி வாங்கியிருக்கேன், ஒரு செல்போன் வாங்கியிருக்கேன். ஓகே, அப்படிதான். சில பிரச்சனைகளும் இருக்கு, சில நன்மைகளும் இருக்கு, ரெண்டுமே இருக்கு. இஎம்ஐல ஏதாவது பொருள் வாங்கி கடுப்பாயிருக்கீங்களா? அது கட்டுற வரைக்கும் நம்ம பொருளே கிடையாது, அது வேற ஒருத்தன் பொருள் தான் அது. சரி, அதனால அது எடுக்கிறதே வேஸ்ட் தான். வாங்கலாம், அத்தியாவசியத்தை பொறுத்து வாங்கலாம். அதனால யாராவது பாதிக்கப்பட்டவங்க யாருன்னா பாத்திருக்கீங்களா? நானே பாதிக்கப்பட்டது. என்ன பொருள் வாங்கி பாதிக்கப்பட்டது இல்ல, நம்ம நீட்ஸ் தேவைக்கோசம் வாங்குறது ஓகே. அத்தியாவசியம் இல்லாத வாங்குறது நமக்கு டேஞ்சரஸ் தான் அது. அதே மாதிரி தான் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் எடுத்துட்டு போனான். இஎம்ஐல தூக்கிட்டு போயிட்டாங்க ப்ரோ என்னத்த? பைக்கை. பைக்கை தூக்கிட்டு போயிட்டாங்க. கஷ்டமா இருந்துச்சா? அது அவனுக்கு தான் ரொம்ப கஷ்டம், நம்மளுக்கு உங்களுக்கு ஜாலியா இருந்துச்சா? இஎம்ஐல பொருள் வாங்குறது நல்லதா இல்ல கெட்டதா? கெட்டதான் ப்ரோ. எதனால? வாங்கியிருக்கோம், குடும்பமே அழிஞ்சு போச்சு. என்ன பொருள் வாங்குனீங்க? அது எல்லாமே இஎம்ஐல தான் எடுத்தோம். ஒரு இதுல ஒரு சுச்சுவேஷன் மேல அது கட்ட முடியல. ஓ, அதனால குடும்பமே இதாக போயிடுச்சு. எல்லாத்தையும் வித்தாச்சு, எல்லாம் இது பண்ணியாச்சு. இப்போ வாடகை வீட்டில் தான் இருக்கும். ஓ, அந்த மாதிரி தான் இருக்கு. அது இஎம்ஐல எடுக்கிறது தவறு, அதை இது பண்ணிக்கலாம், தவிர்த்துக்கலாம். ஓ, நிறைய பொருள் வாங்கிட்டீங்க நீங்க இஎம்ஐ கட்டலான்ட்டு ஒரு நம்பிக்கையோட வாங்கி. இஎம்ஐ, லோனு இதெல்லாம் எடுக்கக்கூடாது ப்ரோ. எங்களை மாதிரி யாரும் நடுத்தர ஆளுங்களுக்கு நல்லது. மொத்தமா ரொக்கமா கொடுத்து எங்களால வாங்க முடியாது. ஏதோ எங்களுடைய செலவுல 1000 ரூபீஸ் நிக்குதா, ஒரு டெய்லி ஒரு 100 ரூபாய் எடுத்து வச்சு அப்படி கட்டுறது எங்களுக்கு இஎம்ஐனா எங்களுக்கு பெஸ்ட் தான். அது பெஸ்டா தான். என்ன பொருள் வாங்கிருக்கீங்க இஎம்ஐல? டிவி வாங்கியிருக்கேன், ஒரு செல்போன் வாங்கியிருக்கேன். ஓகே, அப்படிதான். கமிட்மெண்டாவே இருக்கும், நம்ம மாசம் மாசம் நமக்கு கரெக்டா அதுக்காகவே ஓட்டணும், சம்பாதிக்கணும், அப்படியே ஆகுது. அதான் சொல்றேன். இந்த இஎம்ஐன்ற அந்த ஸ்கீம் ஒரு பர்ஃபெக்ட்டான விஷயமா இல்ல அது இல்ல தப்பான? இம்பர்ஃபெக்ட். அது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். எடுத்துட்டா லைஃப்ல ரொம்ப கஷ்டப்படுவோம். சோ அதுல யாராவது அஃபெக்ட் ஆனவங்க நீங்க பாத்திருக்கீங்களா? இது மாதிரி பைக் வாங்கிட்டு கட்ட முடியல? இருக்காங்க, எங்க அண்ணன் இருக்காரு. என்ன வாங்குனாரு? அது மாதிரி பைக் 220 வாங்கின இஎம்ஐல போட்டு ஓகே, கட்ட முடியாம போயிட்டு சீஸ் பண்ணிட்டாங்க. சீஸ் பண்ணிட்டாங்க. ஆமா, அது கொஞ்சம் வருத்தமா இருக்கு. நல்ல நன்மையும் இருக்கு, தீமையும் ரெண்டுமே இருக்கு. கேஷ் நல்ல மக்கள் கையில் இருந்துச்சு, கேஷ் நடமாட்டம் நல்லா இருந்துச்சு. இந்த இஎம்ஐல வந்ததுனால உங்களுக்கு கேஷ் இல்லாம போயிருது. ஏன்னா இஎம்ஐ நிறைய பேர் இஎம்ஐ பேஸ் பண்ணி தான் லைஃப் ரொட்டீனா போயிட்டு இருக்கு. எதுவாக இருந்தாலும் லிமிட்டா இருந்தா ஓகே தான். என்ன மாதிரி பொருட்கள் இஎம்ஐல வாங்கலாம், என்ன மாதிரி பொருட்கள் வாங்கக்கூடாது? என்னை பொறுத்த வரைக்கும் எதுவுமே இஎம்ஐல வாங்கக்கூடாதுன்னே சொல்லுவேன். ஓகே, இந்த மாதிரி அந்த மாதிரிலாம் நான் ஸ்பெசிஃபிக்காலாம் பிரிச்சுலாம் பார்க்கல. ஓகே, ஜென்ரலாகவே நம்ம எதுவுமே இஎம்ஐ வாங்கலைனாலே நம்ம லைஃப் நல்லா இருக்கும். இப்போ தேவையில்லாத பொருள் வாங்கிட்டு அதுல இஎம்ஐ போட்டு இது பண்றது வேஸ்ட் தான். இப்ப இதே யூஸ்ஃபுல்லான பொருள் வாங்கி போடுறோம்னா ஓகே தான். இஎம்ஐ பொறுத்த வரைக்கும் ஒரு டியூ மாதிரி அமௌண்ட் வச்சிருப்போம், ஓகே, வட்டி மாதிரி. ஓகே, அது ஒரு ப்ராடக்ட்க்கு ஏற்ற மாதிரி காஸ்ட் அதிகமாகும். அதிகமாயிடுச்சு. அதனால எல்லாத்துலயுமே இஎம்ஐ காஸ்ட் எல்லாமே அதிகமாக தான் இருக்கு. ஓகே, எடுக்காத வரைக்கும் லைஃப் இஸ் டூ சேஃப், அவ்வளோதான். இஎம்ஐல வாங்குறது எளிதா தெரியலாம், ஆனா அது வட்டி தான். அது ஒரு மனிதனுடைய இது. டைரக்டா காசு கொடுத்து வாங்கினா ஒரு 100 ரூபா கம்மியா இருக்கும். இஎம்ஐங்கும் போது அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசு போட்டு வாங்குறதுனால அது வட்டி கணக்கு தான் வருது. வட்டிங்கிறதே மனிதனுடைய ரத்தத்தை உரியிற மாதிரி தான். அது வட்டி தான், வட்டி பிசினஸ் மாதிரி தான் அது இஎம்ஐன்றது. அதான் நம்ம இன்கம் எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாங்குற மாதிரி இருக்கணும். ஒரு பெர்மனண்ட் இன்கம் வராமல் இருந்தால் நம்ம இஎம்ஐ இது பண்ணலாம். ஏன்னா டெம்பரரி ஜாப்னா திடீர்னு கட்ட முடியலன்னா நிறைய பேர் இஎம்ஐல பொருள் வாங்குறாங்க, வீடு வாங்குறாங்க, பைக் வாங்குறாங்க. அது ஒரு நல்ல விஷயம். சில பேருக்கு அது நல்ல விஷயம் தான். நல்லா சம்பாதிக்கிறவங்களுக்கு, அதாவது அவங்க நல்லா வேலை பார்க்குறவங்களுக்கு அது ஓகேவா இருக்கும். நம்மளுமே மிடில் கிளாஸ் பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது ஒரு கஷ்டமான விஷயம் தான். காசு இல்லாத டைம்ல நம்மளால கட்ட முடியாது, கொஞ்சம் மாட்டிக்கிறோம். இஎம்ஐல ஒருத்தவங்களுக்கு நம்ம திருப்பி அனுப்பணும், வைக்கணும், சில பிரச்சனைகளும் இருக்கு, சில நன்மைகளும் இருக்கு, ரெண்டுமே இருக்கு. எக்ஸ்பென்ஸ் இவ்வளவுதான் நம்மளால கட்ட முடியும்னு தெரிஞ்சு வாங்கினா ஓகே. இப்ப தேவையில்லாம எக்ஸ்பென்ஸ்லாம் வேஸ்ட் ஆஃப் மணி தானே. இப்போ கேமரா பிடிக்கும்,
இந்த மாதிரி ஐபோன்லாம் வாங்கலாம், இஎம்ஐல போட்டு வாங்கலாம். அது தேவையில்லாத பொருள் வாங்குறாங்களா சில பேர். வீடு பைக் பெரிய பெரிய விஷயங்கள்லாம் வாங்க கூடாது. இப்போ வந்து சில பேர் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்டு இஎம்ஐ போட்டு பைக் வாங்குறாங்க. வேஸ்ட் தானே அது. அம்மா அப்பாவும் பாவம்ல. அந்த மாதிரிலாம் பண்ண நல்லது கிடையாது. அது வந்து மக்கள் மேல சுமைகளை போடுற மாதிரி தான். இஎம்ஐல வாங்குறது வந்து முழுக்க முழுக்க தவிர்க்கிறது நல்லது. காசு சேர்த்து வச்சு காசு கொடுத்து வாங்குறது வந்து பெனிஃபிட். நம்ம ஜாப் டெம்பரரி பெர்மனன்ட் இல்லாம அந்த மாதிரி இல்லாத கண்டிஷன்ல கொஞ்சம் திங்க் பண்ணணும். இஎம்ஐ வந்து கூடாது, அது வாங்கக்கூடாது. முழுக்க காசு சேஃப்டி பண்ணி வச்சுட்டு நீங்க காசு கையில கொடுத்து வாங்குனீங்கன்னா உங்களுக்கு ஒரு 500 ரூபா அதுல பெனிஃபிட்டா இருக்கும். இது கொஞ்சம் கொஞ்சமா போற மாதிரி இருக்கும். ஆனா உங்க காசு எக்ஸ்ட்ரா போகுது, நிறைய எக்ஸ்ட்ரா போகுது. சிட்டிஸ்ல தான் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு பேசிக் நீட் ஆயிடுச்சு. 2 வீலரு, ஃபோனு, இதெல்லாம் வீட்டில் எப்படி நம்மளுக்கு ஃபேனு அந்த மாதிரியே எசென்ஷியல் பேசிக் நீடு மாதிரி வந்துருச்சு. அதனால அது தேவைதான்.